வணக்கம். பீப்புள் பிளஸ் மாத இதழ் சார்பாக இந்த மாலை நேரத்தில் புரட்சி பாரதம் மாநில துணை செயலாளர் ஐயா முருகேசன் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கம். என் பேர் முருகேசன். புரட்சி பாரத கட்சியினுடைய மாநில துணை செயலாளராக பொறுப்பு வைத்துட்டு இருக்க. தற்போது தேர்தல் காலத்தில் எமது தலைவர் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ கேவிக்குப்பம் சட்டமன்றத்திலே வெற்றி வேட்பாளராக களம் கொண்டு இருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. ஐயா, நம்ம நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதுல மகிழ்ச்சிங்க. அதோட அதிமுகவோட நீங்க கூட்டணி கட்சியில இருக்கீங்க. இப்ப எவ்வாறு உங்க கூட்டணி கட்சியில உங்களுக்கு இந்த சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறது? புரட்சி பாரத கட்சி கடந்த புரட்சி தலைவர் காலத்திலிருந்து கூட்டணியிலே இணைந்து பணியாற்றி வருகிறோம். அந்த விதத்தில் எவ்வித கருத்து வேறுபாடு இல்லாமல் களப்பணியில் இருந்து வருகிறோம். அதில் எவ்வித கருத்து வேறுபாடு கிடையாது. ஐயா, இப்போ இந்த 2026 தேர்தலில் கூட்டணி கட்சி கிட்டத்தட்ட நிறைவு பெற்ற சூழலில் கடைசி வரையும் கூட்டணியில் இடம்பெறாமல் இருந்தது ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது புரட்சி பாரதத்திற்கு. அதில் நீங்கள் தனித்து போறீங்களா இல்லை வேற கூட்டணிக்கு போறீங்களா என்ற ஒரு குழப்பங்கள்லாம் இருந்தது. அது எவ்வாறு கூற முடியும்? புரட்சி பாரத கட்சி என்பது தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அந்த வகையில் தான் கூட்டணி நாங்கள் வச்சிருக்கோம். கூட்டணியில் தேர்தல் நேரத்தில் இது மாதிரியான சில சந்தர்ப்பங்கள் வரத்தான் செய்யும். அதை விட்டு கொடுத்து போகிறது தான் அரசியல் நாகரிகம் என்ற அடிப்படையில் நாங்கள் விட்டு கொடுத்து ஒரு தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான தொகுதி அதுதான் என்று தீர்மானித்து தற்போது அதிலே வேட்பாளராக எங்களது தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். வெற்றி பெறுவார் என்பது நிதர்சனமான உண்மை. ஐயா, ஒரு சூழ்நிலையில் எப்படி மக்கள் கருதுகிறார்கள்? இப்போ மாற்றுக் கட்சி வேட்பாளர் இப்போ எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க கடைசியாக சீட்டு குறைபாடு காரணத்தினால்தான் நீங்க புறக்கணிப்பதாக சூழ்நிலையெல்லாம் உருவானது, கடைசி தவிர்க்கப்படாத காரணத்தினால் நீங்க தேர்தலை இணைஞ்சு சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. இல்லை, அதெல்லாம் உண்மை இல்லை. புரட்சி பாரதம் என்பது தமிழக அரசியல தவிர்க்க முடியாத ஒரு கட்சி. அந்த அடிப்படையில் அகில இந்திய அதிமுக எங்களை கூட்டணியில் சேர்த்திருக்காங்க. இதுவரைக்கும் அந்த அடிப்படையில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம். அதில் தேர்தல் நேரத்தில் தினசரி நாளிதழ்கள் அவங்களுடைய விற்பனைக்காக பரபரப்புக்காக ஏதாவது செய்தியை போட்டுட்டு இருப்பாங்க தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ உங்க கட்சி சார்பாக இந்த கூட்டணிக்கு எவ்வளவு வாக்குகள் உங்களால் வாங்கி தர முடியும்? தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்கிறதா இல்லை வட மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறதா? எங்களுடைய கட்சிக்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், வட மாவட்டங்கள் தான் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, செய்யாறு, திருவல்லிக்கேணி, பூந்தமல்லி, கேவிக்குப்பம் அது மாதிரியான வட மாநிலங்களில் தான் எங்களுடைய கட்சி பலமாக இருக்கிறது. தென் மாவட்டங்களில் அதற்காக குறைத்து மதிப்பிட முடியாது. தென் மாவட்டங்களிலும் அதிகமான பொறுப்பாளர்கள் உள்ள ஒரு கட்சி தான் புரட்சி பாரதம். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. சரிங்க, உங்க கட்சியில கூட்டணியில அதிக சீட்டு வாங்க முடியலையா? நம்ம ஒரு சீட்டு தான் போன தேர்தல் ஒரு சீட்டு, இந்த தேர்தல் ஒரு சீட்டு தான் அப்படின்ற மன வருத்தம் எதுவும் இருக்கா உங்களுடைய கட்சிக்கு பொறுப்பாளர்? அந்த விதமான ஒரு மன வருத்தங்கள் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் 6 சீட்டு கேட்டோம், 4 சீட்டு தருவதாக இருந்தது. இறுதியாக 2 சீட்டு தருவதாக இருந்தது. இறுதியாக திருமதி பொறுப்புடைய ஆஃபீஸர் வந்ததுனால சகோதரி அமைப்பினால ஒரு தொகுதியை நாங்கள் விட்டு கொடுத்துட்டு ஒரு தொகுதியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதில் எங்களுக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடும் கிடையாது. அப்ப மனநிறைவோடு தான் உங்க கூட்டணி கட்சிக்கு நீங்க பணி செய்யறீங்க? நிச்சயமா முழு மனநிறைவோடு கட்சி பணியாற்றோம். ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் அதன் அடிப்படையில இப்ப மதுரையை மையம் கொண்டு நம்ம கொஞ்சம் கேள்விகள் இருக்குங்கய்யா. இப்போ மதுரையில 10 தொகுதி அதிமுக எவ்வாறு வெல்லும் என்று உங்களுடைய பதில் இருக்கும்? தென் மாவட்டங்களை பொறுத்தளவில் இன்றைய காலகட்டத்தில் அதிமுக திமுக என்ற போட்டியில் மதுரையில் 10 தொகுதியில் 6 தொகுதிகள் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் இணைந்து 6 தொகுதியில் வெற்றி பெறும் என்பது என்னுடைய கணிப்பு. ஐயா, அப்புறம் மதுரையில்
பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய மிகப்பெரிய கோட்டை என்று மதுரை கருதப்படுகிறது. அவரே 10 தொகுதி வென்றெடுப்பேன் என்ற ஒரு சபதத்தை கொள்கை எடுத்திருக்காரு. அந்த இதை எப்படி எதிர்கொள்ள முடியும்? எவ்வாறு இவர்கள் எதிர்கொள்வீர்கள்? அவரு முன்னாள் அமைச்சர் என்ற அடிப்படையில் அவர் அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் என்றால், செல்லூர் ராஜு அவர் அப்படிப்பட்ட தொகுதியில 3 முறை வெற்றி பெற்றிருக்கார், 2 முறை அமைச்சராயிருக்கார். அந்த செல்லூர் என்ற பெயருக்காகவே அந்த மக்கள் அவருக்கு வாக்களிப்பாங்க. அவர் இந்த முறை வெற்றி பெறுவார். அமைச்சர் மூர்த்தி சொல்வதெல்லாம் அந்த மக்கள் மத்தியில் எடுபடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஐயா, இப்ப மேற்கு தொகுதி செல்லூர் ராஜு என்று சொன்னதுனால உங்களோட ஒரு கேள்வி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே மேற்கு தொகுதி எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் வெற்றி பெற்ற தொகுதி அப்படின்றது பரவலாக தெரியும். அந்த சூழலில் இப்போது அவரை எதிர்த்து நிற்கும் ஒரு இளைஞர், ஒரு வழக்கறிஞர் பாலாஜி என்பவர் மிக பம்பரமாக சுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக மக்கள் மத்தியில் கருதப்படுகிறது. அது பம்பரமா சுத்தினாலும் அவர் பம்பரத்துக்காக சுத்துறாரோ என்னமோ தெரியல. இல்லையா, நான் சின்னத்தை கணக்கு பண்ணி சொல்லல, அவருடைய வேலைப்பாடை கணக்கு பண்ணி சொல்றேன். வேலைப்பாடுனால செல்லூர் ராஜுடைய அரசியல் அனுபவமும் அவருடைய மக்களோடு ஒன்றி பழகக்கூடிய அனுபவமும் அவருடைய வெற்றியை தரும். அதுல பாலாஜியுடைய களப்பணிகள் வேலைப்பாடுகள் அங்கு எடுபடாது என்றுதான் என்னுடைய கருத்து. அது போக திருப்பரங்குன்றம் தொகுதி ஏற்கனவே தீபத்தூண் பிரச்சனை இருக்கு அப்படின்றத மையப்படுத்திட்டேன். அந்த தொகுதியே உங்களுடைய பணி அதிகமாக போய்கொண்டிருக்கிறதாக பரவலாக பேசப்படுகிறது. முன்னாள் ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்த அவர் ராஜன் செல்லப்பா இந்த முறை வெல்வாரா அப்படின்றத ஒரு கேள்வி இருக்கு. அங்கேயும் புதுமுகம்தான் திமுகவில் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலையும் கொஞ்சம் அதிகப்படியாக தெரிகிறது. அது எவ்வாறு என்று கொஞ்சம் சொல்லுங்க. திமுகவை பொறுத்தவரை அனைத்து தொகுதியிலையுமே நாம பணப்பட்டுவாடா மூலம் எப்படினாலும் வெற்றி பெறணும்ன்றது நோக்கம் ஒண்ணு இருந்த தவிர, அந்த தொகுதியில ராஜன செல்லப்பா தொகுதிக்குள்ளேயே இருக்காரு. தொகுதி மக்கள் எளிமையா பார்க்கக்கூடிய ஒரு எளிமையான மனிதரா இருக்காரு. எந்த நேரத்திலும் அவர் மக்களிடையே போய் பேசவோ அவருடைய மக்கள் பேசவோ ஒரு அரசியல் முதிர்ச்சி உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்று வரை திகழ்கிறாரு. அவர் ஒரு அடாவாடியான அரசியல்வாதி இல்லை, எம்எல்ஏவும் இல்லை. அந்த வகையில அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. அது போறோங்க. இப்ப அதிமுக கூட்டணியில புதுமுகத்துக்கு யாருக்கு அதிகமா கொடுத்தது மாதிரி தெரியல. இப்ப திமுக பாத்தீங்கன்னா புதுமுகங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கு, இளைஞர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்கு. அது ஏன் இந்த அவங்க அதிமுக கூட்டணியில அது கொடுக்க முன் வரல? அது பாத்தீங்கன்னா அவங்க திமுக பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரலையே. அப்ப ஏன் தரல? அவங்க 33% இடஒதுக்கீடு தருவோம்னு போன முறையே சொன்னாங்க. இன்னும் 33% இடஒதுக்கீடு வேட்பாளர் அறிவிக்கலையே. அப்படி பார்த்தா மதுரையில அவங்களே பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்க இதுல மதுரையில 10 தொகுதியில யாருக்கு கொடுத்துருக்கு? 10 தொகுதியில அதிமுக பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் கொடுத்துருக்கு, பெண்களுக்கு கொடுக்கல. வட மாவட்டங்களில் பெண்கள் நிறைய கொடுத்துருக்கோம். தென் மாவட்டங்களில் பெண்களுக்கான வாய்ப்பு கொடுக்கல. அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய களப்பணி கஷ்டமான ஒரு பணின்றதுனால கொடுக்கப்படல. வேற ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணமே கிடையாது. சரிங்க. இப்ப நீங்க கூட்டணி கட்சி சார்பாக கட்சி பணியாற்றி கொண்டிருக்கீங்க. இப்ப தொடர்ந்து உங்களுடைய எத்தனை மாவட்டத்துக்கு உங்களுடைய பணிகள் இது நிறைவா இருக்கிறது? இல்ல குறிப்பிட்ட உங்களுடைய செல்வாக்குள்ள தொகுதிகள் மட்டும்தான் உங்க பணிகள் இருக்கா? இல்ல அது தவிர்த்து எல்லா தொகுதிகளிலும் உங்க பணிகள் இருக்கா? உங்க புரட்சி பாரதம் கட்சியில இருந்து? எங்களுடைய புரட்சி பாரத கட்சி கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில தொடர்ச்சியா எல்லா சட்டமன்ற வேட்பாளருக்கும் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம், கட்சி பணி ஆற்றிட்டு இருக்கோம். அதுல எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அதாவது அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் இணைந்து 170 தொகுதிகள் வெற்றி பெறக்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க. இப்ப அதை தவிர்த்து இப்ப தமிழக வெற்றி கழகம் அப்படி என்ற விஜய் என்று ஒரு புது ஒரு கட்சி உருவாகி அவர்களுடைய வேகம், இளைஞர் சக்தி அதிகமாக இருக்கிறது. இப்ப நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு 2 பேருக்கு சவால் விட்டு கொண்டு அவங்க தேர்தல் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
அவங்களை எதிர்கொள்ள உங்களுடைய வேகம் எவ்வாறு இருக்கும்? தமிழக அரசியல்ல மாற்றத்தை பெரிதும் தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க, அது உண்மைதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்றம் ரெண்டு மட்டும்தான் மாறி மாறி ஆட்சி ஆட்டிருக்கு. விஜய் ஒரு நடிகர் என்பதனால அவருக்கு பெரும்பாலான ஆதரவு இருக்கு. அவர் ஓட்டு வங்கி இந்த முறை தேர்தலில் நின்று அவர் ஓட்டு வங்கி எவ்வளோன்றது கணிக்கத்தான் முடியுமே தவிர பெரும்பாலான தொகுதிகளில் அவர் செய்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த தேர்தலை அவர் ஒரு அனுபவ தேர்தலாக எடுத்துக்கொண்டு அடுத்த முறை வருகின்ற தேர்தலில் அவருடைய கட்சியை பலப்படுத்தி அதற்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்களாக வரலாம் என்பது என்னுடைய கருத்து. அவருடைய கட்சி உங்களை ஒன்றும் வேகப்படுத்தக்கூடிய, உங்களை எதிர்கொள்ள முடியாதுன்றது உங்களுடைய கருத்து, அப்படித்தானே? ஆமா, நாங்க கூட்டணி கட்சியில இருக்கும்போது எங்களுடைய இது அவர் எதிர்கொள்ள முடியாம தான் இருக்காரு. சரி சரி. இப்ப இந்த தேர்தல் 2026 தேர்தல் சுதந்திரமாக நடக்கிறதா அப்படி என்ற உங்கள்ட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். உண்மையா? அதாவது தமிழ்நாட்டில் ஒரு முறை நடக்கின்ற தேர்தல் சுதந்திரமாக நடக்கு, அதுல எந்த வித இதுவும் மாற்றுக்கருத்து சொல்ல முடியாது. நான் சுதந்திரமாக நடக்கிறேன்றது என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 கருத்தையும் முன்வச்சு சொல்றேன். அதாவது ஒண்ணு பணபலமா அடிதடி பலம் அந்த மாதிரி இல்லாம சுதந்திரமா நடக்குதான்னு கேள்வி என்னுடைய கேள்வி. என்றுமே தமிழக மக்கள் பணம் பெற்றுக்கொண்டாலும் சரி, பணம் பெற்றுக்கொள்ள விட்டாலும் சரி, ஆனா ஓட்டு போடுறதுல தவறாம ஓட்டளிப்பாங்க. அதுல தமிழ்நாட்டு மக்களை மிஞ்ச முடியாது. அது பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த அசாம், புதுச்சேரி போன்ற மாநிலம் நடந்த தேர்தலில் கூட 91.5% மக்கள் ஓட்டளித்திருக்கார்கள். அது பணபலத்திற்காக கிடைத்த நம்ம ஓட்டளிப்பா நினைக்கக்கூடாது. முழுமனதும் சுதந்திரமா ஓட்டு போன்ற எண்ணத்தினால் விழுந்த ஓட்டுகளாக தவிர மற்ற எந்த வகையிலும் பொதுமக்களை குறை சொல்ல முடியாது. இப்ப இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் பிறகு ஓட்டு வங்கி குறையுமா? அப்படி ஒரு அழுத்தம் இருக்கா? எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் குறைந்திருக்கு, அந்த அளவுக்கு பெரிய அளவில் குறையல. அது காலகாலமாக இருந்துட்டு இருக்கு. எஸ்ஐஆர் மூலம் உண்மையான நபர்களை தவிர போலியான முகவரி மாற்றம் உள்ளவர்களை கண்டுபிடிச்சு எஸ்ஆர் மூலம் நீக்கியிருக்காங்க. அது எஸ்ஆர் மூலம் வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று விஷயம்தான். சரிங்க. இப்போ உங்கள் தேர்தல் பணியில் இப்போ நீங்கள் 10 தொகுதியில் உங்களுடைய கட்சி, அதாவது அதிமுகவுடைய கூட்டணியில் உங்களுடைய கட்சி புரட்சி பாரதம் 10 தொகுதியில், மதுரை மட்டும் மையப்படுத்தி கேட்குறேன், 10 தொகுதியிலையும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு 6 சட்டமன்றத்தை 10 தொகுதியில் 6 சட்டமன்றத்தை அதிமுக கூட்டணி மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் 6 தொகுதி, 10க்கு 6 தொகுதி திமுக கூட்டணியில் இருந்து 4 தொகுதி மீதி 6 தொகுதியே வெல்லும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. கூட்டணி கட்சியில உங்க கட்சி எவ்வாறு மதிப்பளிக்கிறாங்க? கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் அனைத்து கட்சிகளுமே நல்ல அணுகுமுறை இருக்கு. சகோதரத்த முறையில் கூட்டணி கட்சியில் அழைத்து பேசி எதுவாக இருந்தாலும் சமரசமாகி கலப்படி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ மதுரையில் மையப்படுத்தி இன்னொரு கேள்வி. மதுரையில் இப்போ நீங்கள் வெல்லக்கூடிய ரொம்ப கடினமான வெற்றி இலக்கில் நீங்கள் சந்திக்கக்கூடிய தொகுதியில் கிழக்கு, திருப்பரங்குன்றம், மேற்கு, தெற்கு, மத்தி இதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் எப்படி சூழல் உருவாகும்னு நினைக்கிறீங்க? அதில் அதான் மதுரையில் 10 தொகுதியில் 6 தொகுதி கண்டிப்பாக செய்வோம். நீ மதுரை கிழக்காக இருந்தாலும் சரி, சுந்தர்ஜி வேட்பாளர் சுந்தர்ஜியாக இருந்தாலும், மாங்குளம் மகேந்திரனாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் சரவணனாக இருந்தாலும் சரி, உதயகுமாராக இருந்தாலும் சரி, ராஜன் செல்லப்பா இருந்தால் செல்வராஜ் இருந்து இவங்க எல்லாம் வெற்றி முகத்தை நோக்கி இருக்காங்க. அதில் எதுவும் சந்தேகமும் கொள்ள வேண்டாம். இப்போ இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி அமைத்து நிறைவு பெற்ற சூழலில் அவர்களுடைய மக்கள் பணி நிறைவா இருந்ததா? உங்கள் கருத்தை சொல்லுங்க. அந்த திமுக 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு ஆட்சியாக நடைபெற்றது தான் நான் நினைக்கிறேன். அதாவது நிர்வாகத்தில் ஒரு மாதிரியான போக்கும், வெளிப்படையாக ஒரு போக்குமே திராவிட மாடல் அரசில் இருந்துட்டு இருந்தது, இப்பயும் இருந்தது. அந்த வகையில் மக்கள் எல்லாருமே
யாரும் கேட்காத கோரிக்கைகளை மட்டுமே முதல்வர் அவர்கள் கொடுத்தார்களே தவிர கேட்கின்ற குறைகளை முதல்வர் தரவில்லை என்பது மக்களுடைய ஆதங்கம். இல்லைங்க, இப்போ அவர் இப்போ பெண்களுக்கான இலவச பயணம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு நிறைய சலுகைகள் அடிப்படையில் நிறைய மகளிர் குழு அப்படின்னு ஒன்று அமைச்சு நிறைய பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கும் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கதா சொல்றாங்க. உங்களுடைய கூட்டணி கட்சி சார்பா உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. எங்களுடைய கூட்டணி கட்சி புரட்சி பாரத் சார்பில் பலமுறை நாங்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிடுச்சுட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணியிருக்கோம். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தமிழக அரசால் எவ்வித பாதுகாப்பும் வழங்கப்படலை அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ரெண்டாவது, பொதுமக்கள் தமிழ்நாட்டு மக்கள் கோரிக்கை இலவச பேருந்து யாருமே கேட்டு போராடலையே. பெண்கள் யாரும் இலவச பேருந்து கொடுக்கணும் பயனடைகிறாங்கல்ல, பயனடைகிறாங்க இல்லைன்னு சொல்லல, அது வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் கேட்கலையே, கேட்டதை கொடுக்க மாட்டாங்க. தமிழ் அரசு கேட்காததை மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர மக்கள் கேட்கும் எந்த கோரிக்கைகளும் இதுவரைக்கும் செய்யலை. அதிகமாக சுய உதவி குழு பெண்களுக்கு கொடுத்ததே இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்றது தான் சார் மக்களுக்கு தெரியுங்கய்யா. திராவிட மாடல் அரசு என்று அதாவது அது தேர்தல் நேரத்தில் அந்த மகளிர் குழுக்கள்லாம் உருவாக்கப்படுறாங்களே தவிர இந்த 4 ஆண்டு காலமும் இந்த மகளிர் குழுக்கள்லாம் எங்கே போனாங்க, அவங்களையே தேடி பிடிக்கல. தேர்தல் வர்ற நேரத்தில் மட்டும் மகளிர் குழுவை தேடி பிடிச்சு உங்கள் வங்கி கடன் வழங்க முன் வருவது எந்த விதத்திலையும் நியாயம் இல்லை. அதுபோக பெண்களுக்கு இந்த மாதம் 1000 ரூபாய்ன்றது மிகப்பெரிய சாதனையாக பேசப்படுகிறது பெண்கள் மத்தியில். மாதந்தோறும் வழங்கப்படும் மகளிர் உரிமை அதுவுமே யாருமே எந்த பெண்களும் போராட்டம் பண்ணி கேட்கல. இவங்களாம் மகளிர் உரிமை தேடி இவங்களாம் ஒன்று கொடுத்தாங்களே தவிர அது ஒரு 28 லட்சம் பேருக்கு தான் கொடுத்தாங்க. மீதி பேருக்கு தரவே இல்லை. அனைத்து பெண்களுக்கும் சொல்லிட்டாங்க. அதாவது இன்கம் டாக்ஸ் கட்டாத பெண்கள் அனைவருக்குமே நிறைவடைந்து மக்கள் பெண்கள் மத்தியில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சேன். குடும்ப தலைவிகளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அது இன்னும் முகாம் போட்டு விண்ணப்பங்கள்லாம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இன்னும் தரல. இப்ப மகளிர் உரிமை தொகையில தகுதியான அப்படிங்கிறாங்க. தகுதியான மனைவி பெண்கள், தகுதி இல்லாத பெண்கள் அப்படின்னு எப்படி வகைப்படுத்துறாங்கன்னு தெரியல. சரிங்க, இப்ப அந்த திட்டங்கள் சரியா இருக்கும் பட்சத்துல தானே நீங்க அந்த திட்டத்துக்கு முன்மொழிகிறீங்க. இப்ப நீங்க 1000 கொடுத்தா நாங்க 2000 தரோம்னு சொல்லி நீங்க உங்க தேர்தல் அறிக்கையில கொடுத்துருக்கீங்க இல்லையா? அது எல்லாமே என்ன பண்றாங்கன்னா தமிழக அரசினுடைய மக்கள் வரி பணத்திலிருந்து தான் தர்றாங்க. அதுக்காக தான் நாங்க அதையும் ஆதரிக்கிறோம். ஆதரிக்கிறீங்கன்னா அந்த திட்டம் சரியா இருக்கும் பட்சத்துல ஆதரிக்கிறீங்க, நீங்க கொடுக்குறீங்க. சரியா இல்லை இருந்தாலும் அது மக்கள் வரி பணம், அதற்காக ஏற்றுக்கொள்ளலாம். ஐயா, நான் அதை கேட்கல. அவங்க தரும் 1000 ரூபாய் அது மகளிருக்கு சுய கொடுக்கறத அது சரி தவறுன்றத முடிவெடுத்தீங்கன்னா அந்த திட்டத்துக்கு நீங்க புறக்கணிச்சிருக்கலாமே. நீங்க 2000 ஆக்கி தரணும்னா அந்த திட்டம் சரிதானே நீங்க ஏத்துக்கலீங்க. அதுவே எங்களுடைய வரிப்படம், மக்களுடைய வரிப்படம் சொன்னா 2000 அறிவிச்சிருக்கோம். அப்ப சரி, அந்த திட்டம் சரி. திட்டம் சரியில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்ல சரியில்லைன்னு சொல்ல, திட்டம் சரி. அந்த 1000 கொடுக்கறது நாங்க 2000 தர்றோம். மக்கள் வரிப்படம் தர்றதுனால அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். சரிங்க, உங்க இதுல திருப்பி நம்ம உங்க எந்த தேர்தல் அறிக்கையில இல்ல மது ஒழிப்பு கொண்டு வர வாய்ப்பு இருக்கா? மது ஒழிப்பு நாங்கள் கூட்டணி கட்சியில திரு எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பா அமல்படுத்துவோம். பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவோம். ஆனா இப்ப அவங்க திட்டத்துல இதுவும் ஒரு புதுசா கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கும் இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க. அது வரைமுறைப்படுத்தாம ஆண்களுக்குன்னா எல்லா ஆண்களுமா இல்ல வயது வரமுறை எது இருக்கா? அதான் அது எல்லா தேர்தல் வாக்குறுதியிலுமே அது என்ன செய்யணும்னா அதுல வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை தேர்தல் கமிஷன்ல கொடுத்து அது சரியா தவறா இதை அனௌன்ஸ் பண்ணலாமா வேணாமா என்றது தேர்தல் வாக்குறுதி வாங்கி பண்ணா நல்லதுதான். ஆனா இது ஏற்கனவே நிதி நிலைமை மிக மோசமான இருக்க காலகட்டத்தில் இப்படி ஒரு திட்டம் தேவையில்லை. இதை யாரும் கேட்கல. இந்த ஆண்களும் எங்களுக்கும் இலவச பேருந்து கொடுங்கள் இந்த 5 ஆண்டுகளை கேட்டு போராடவில்லை. அதுதான் உண்மை. ஐயா, அப்புறம் ஒரு சின்ன கருத்து. முன்னாள் மக்களவை தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி இல்லை.
அதிமுக இல்லை. ஆனா அந்த நேரத்துல நீ அதிமுகவோட கூட்டணி இருந்தீங்க. ஆமா. சரிங்களா? இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கான காரணத்தை கொஞ்சம் உங்களோட செயலுக்கு சொல்லுங்க. நாங்கள் என்றுமே புரட்சி தலைவி அம்மா அவர்களின் கூட்டணியில் தான் இருப்போம். பிஜேபி கூட்டணி என்பது எடப்பாடி பழனிசாமி அவரும் ஒரு போட்டுக்கொண்ட ஒப்பந்தம். நாங்களும் பழனிசாமியும் அதிமுக முன்னேற்றங்களும் புரட்சி குலம் போட்டுக்கொண்ட ஒரு ஒப்பந்தம். அதனால நாங்க புரட்சி பாரதம் பிஜேபியில கூட்டணியா இருக்கும்னு சொன்னா இல்லை. அவங்களுடைய பிஜேபியுடைய கொள்கைகள் வேறு, எங்களுடைய கொள்கைகள் வேறு. இல்லைங்க, நான் அதுக்கு சொல்ல, இப்போ மக்களவை தேர்தலில் 39 தமிழ்நாடு எடுத்துட்டாங்க. திமுக எடுத்துருச்சு, திமுக கூட்டணி எடுத்துருச்சு. அது ஒரு உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை இப்போ கூட்டணிக்கா உருவாயிருக்கு அப்படின்றது மக்கள் மத்தியில் ஒரு கருத்து இருக்கு. அது இருக்கலாம், அது உண்மைதான். இன்னும் பிஜேபி தமிழ்நாட்டில் என்று தமிழ்நாட்டில் தாமரை மலராதுன்னு சொன்னாங்களோ, ஆனால் இன்னைக்கு வீதி வீதிக்கு தாமரை மலர்ந்து கொண்டு தான் இருக்கு. பிஜேபி அந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு, அதில் யாரும் மறுக்க முடியாது. அது சட்டசபை பாராளுமன்ற தேர்தலை பொறுத்து, கூட்டணி கட்சியினுடைய பலத்தை பொறுத்து தேர்தல் நிர்ணயிக்கப்படுகிறது. அது அந்தந்த காலகட்டத்தில் கூட்டணி அமையலாம். அதை பொறுத்து நம்ம வெற்றி வாய்ப்பை யூகிக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. நிறைவு கொண்டு வந்துடுவோம். மாலை நேரம் எங்கள் பீப்புள் பிளஸுக்கு பேட்டியளித்த உங்களுக்கு நன்றி. மிக்க நன்றி. வணக்கம்.